Hi viewers, welcome back to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு என்னோட டெட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற புக்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த புக்ஸில் வந்துட்டு எனக்கே சர்ப்ரைசிங்காக என்னென்னா, நான் ஆர்டர் போட்டிருந்த 2 புக் வந்துட்டு வேறு ஒரு பிராண்ட் வந்துருந்துச்சு. வேறு ஒரு பப்ளிகேஷன் புக் வந்துருந்துச்சு. ஸோ அந்த புக்கை நான் ரிட்டர்ன் போட்டேன். பட் ரிட்டர்ன் போட்டது இன்னும் வந்துட்டு கலெக்ட் பண்ண வரல. பட் நான் வந்துட்டு ரிட்டர்ன் போட்டுட்டு இன்னும் 2 புக் ஆர்டர் பண்ணல. ஸோ அந்த 2 புக்கும் வந்துருச்சு. ஸோ உங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணலாம். ஸோ இட் குட் பி அ ப்ரூஃப். அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இது வந்துட்டு உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணுறேன். பேசிக்கலி உங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஐ எம் வெரி டயர்ட். பட் இருந்தாலும் இந்த வீடியோவை பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்ம புக்கு படிக்கிறதுக்கு எடுக்கலாமேங்கிறதுக்கு தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரியும் ஆச்சு, இதுவும் பண்ணதாச்சு. ஸோ பேசிக்கலி டெட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற புக்ஸ் தான். மேஜர்லி 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற வாட் எவர் மேஜர் நீங்கள் உங்கள் புக்கோ அந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்குரியது தான் படிக்கணும். பட் எனக்கு வந்துட்டு அவ்வளோ டைம் இல்லை. நான் இப்போ 2 மந்த்ஸாக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணவே போகிறேன். ஸோ இந்த 2 மந்த்ஸ் கூட இல்லை, ஹார்ட்லி 2 மந்த்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 மந்த்ஸ்க்குள்ளே வந்துட்டு நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா, எனக்கு புக்கெலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அப்படி புக்கெலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு முடியல. அதனால வந்துட்டு ஒரு புக்கில் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு கொஞ்சம் பல புக்ஸை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் லைப்ரரிலாம் செக் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக என்னோடய சீனியர்ஸும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணதை வச்சு நான் சூஸ் பண்ண ஒரு புக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஐ ஹோப் இப்போவாது கரெக்டான புக் வருண்டு. எஸ், வந்துருச்சு. அதாவது சுரா பப்ளிகேஷன். ஸோ இது வந்துட்டு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, அதாவது சைக்காலஜி ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு யூ வில் ஹேவ் த கண்டென்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் ஆப்வியஸ்லி இருக்கும். அந்த கொஸ்டினோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே கண்டென்ட் வைஸ் இருக்கும். அண்ட் அலாங் வித் தட் உங்களுக்கு வந்து நிறைய அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் ஆன்சர்ஸும் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு அந்த கண்டென்ட்டும் சிலபஸ் இருக்குதுன்னா ஒரு நிமிஷம் பார்த்து செக் பண்ணிடலாம். எஸ், சப்ஜெக்ட் வைஸ் பெடகாலஜின்னு உங்களுக்கு வந்து சிலபஸும் கவர் ஆகுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ ஓரளவுக்கு சிலபஸும் கவர் ஆகுது. அட் த சேம் டைம் நிறைய மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அதுலேருந்தும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அல்லது அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு இட் வில் பி லைக் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது வந்துட்டு இது கவரில் வைக்கிறேன். சைல்டு பெடகாலஜி. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு புக்கு இருக்குது. ஸோ அதுவும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நான் வந்துட்டு என் மடியில் வச்சு ஓப்பன் பண்ணுறதால உங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு புக்கு போட்டால் அது வேறு ஒரு புக்கு வந்துருச்சு. அது இன்னும் ரிட்டனே அவங்க வாங்கலை. அது என்ன கதையோ தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பில் இருக்குது. டிஎன் டெட்டோட சுரா பப்ளிகேஷனோட இங்கிலீஷ். ஸோ இந்த இங்கிலீஷில் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற சிலபஸ் வைஸ் கண்டென்ட் எல்லாம் கவர் ஆகுது. ஸோ சிபிஎஸ்சி கிடையாது, சமச்சீர் கவர் ஆகுது. ஸோ இதில் ஆப்வியஸ்லி மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் கொஷின் பேப்பர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு குயிக் ஒரு சம்மரி மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சப்ஜெக்டை பற்றி டீட்டெயிலான விஷயத்த ஒரு சம்மரி மாதிரி கொடுத்து அதுலேருந்து கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இட் இஸ் ஒன் புக் ஃபார் மெனி சொல்யூஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு ஈஸி டு கோ புக்காக இருக்கிறதுனால ஐ எம் சஜஸ்டிங் திஸ் அகெயின். திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு டெட் எக்ஸாம். ஸோ எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து இது படிக்கிறதுக்கு இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம், என்னடா இருந்துச்சு இதோ ப்ரொமோஷனுக்கு பண்ணுறாங்க அப்படிலாம் வந்து விஷயம் இருக்கிறதுனால அப்படி நீங்கள் நினைக்கலாம். நோ, இது வந்துட்டு நான் வாங்குறதுனால ஸோ நான் கன்சியூம் பண்ணுற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்கிக்கிறதும் வாங்கிக்காமல் இருக்கிறதும் உங்களோட விஷயம். அல்லது உங்களுக்கு இதை விட பெட்டர் புக்ஸ் தெரியும், அல்லது இதை விட பெட்டர் கண்டென்ட் இருக்கிறா, அல்லது வந்துட்டு நல்லா படித்தா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் வித்தின் 2 months அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் புக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் அது எனக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது நான் வீடியோ பண்ணுறதுனால நான் சொல்கிறதுக்கு பெரிய விஷயம் நீங்கள் அப்படிலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு அப்படி ஈஸியான ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் டூ டெல் மீ, ப்ளீஸ் டூ கமெண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான அல்லது என்டர்டெய்னிங்கான ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். Until then it's bye from Anand.